வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, என்னடா ரோட்லேயே கூட்டிகிட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் டெல்லி போயிருந்தேன். அங்கேருந்து நான் சிம்லா போயிருந்தேன். என் பையன், நான், என் பொண்ணு, மருமகன், பேர குழந்தைகளோட அந்த வீடியோ தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். டெல்லியில், அதாவது எங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. அப்போ போகிற வழியில் குழந்தைங்க இருக்குது, நானும் வயசானவா, எங்களுக்கும் பசிக்கும். போகிற வழியில் மூர்த்தால்னு ஒரு இடம் வந்துச்சு. அங்கே அந்த தாபா மாதிரி அதில் தான் சாப்பிட்டோம். நாங்கள் டெல்லியிலிருந்து நம்ம சிம்லா, மணாலி இந்த மாதிரி இடங்களில் போகும்போது இந்த மூர்த்தாலுங்கிற இடத்துல லைனாக நிறைய தாபா இருக்குது. அதனால் சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைக்கிது, பயம் கிடையாது. லேட்டாக போனதுனால நாங்கள் நைட்டு சண்டிகரில் ஸ்டே பண்ணிட்டோம். ஏன்னா நைட்டில் ட்ராவல் பண்ண வேண்டான்னு சொல்லிவிட்டு என் மருமகன் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தார். அடுத்த நாள் காலையில் நாங்கள் சிம்லாக்கு கிளம்பிட்டோம். சிம்லா போகிற வழியிலிங்க இந்த ஆரஞ்சு அப்படி ஒரு கலரோட பெருசு பெருசாக வழிநடுக வச்சுருந்தாங்க. அங்கே ஜூஸ் ஒன்று குடித்தோம் பாருங்கள். பெரிய கண்ணாடி கிளாஸில் அந்த ஜூஸ் அப்படி போட்டு கொடுத்தாங்க. என்ன டேஸ்ட்டு! அது நாக்கில் இன்ன வரைக்கும் இருக்குதுங்க. வருஷமாயிடுச்சு, இருந்தாலும் அந்த டேஸ்ட்டு மட்டும் மாறலை. நாங்கள் போனது ஜான்வரியில் தான் போனோம். நாங்கள் அங்கே போகிறதுக்கு முதல் நாள் தான் ஸ்னோஃபாலெல்லாம் வந்திருக்கு. அதுதான் இப்போ தெரியுது பாருங்கள், அதெல்லாம் ஸ்னோஃபால் தான். நிறைய ஸ்னோ விழுந்திருக்கு. ஆனால் நான் அங்கெல்லாம் போக முடியல, என்னால் நடக்க முடியாதுன்னு வண்டியில் உட்காந்துட்டே நான் பார்த்துட்டு நல்லா ரசித்தேன். பார்க்க அப்படியே வெள்ளையாக என்னமோ பனிக்கட்டி எப்படி குமிஞ்சு கிடக்கிற மாதிரி ஒயிட் போர்வை போத்தின மாதிரி இருந்துச்சு. ஸ்னோ ரொம்ப நிறைய இருக்குது. என் லைஃப்பில் நான் ஸ்னோ பார்த்ததே இல்லை. அவ்வளோ இருக்கு பாருங்க. நல்லா இருக்குது, ஐஸ்வாக இருக்குது. அப்படியே நம்ம ஐஸ் கட்டி இதில் எடுத்து ஒரு கலரை போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு. நாங்கள் அன்றைக்கி நைட் தங்கறதுக்கு ரூம் நல்லா தேடி 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 கிடைக்கவே இல்லை. கடைசியில் குஃப்ரியில் கிடச்சிச்சு. அதுங்க ஸ்னோ விழுந்திருக்குன்னு தெரிஞ்சோன்னே டூரிஸ்டெல்லாம் குஃப்ரியில் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ரூம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. நாங்கள் 2 ரூம் போட்டோம். ஒரு ரூமுக்கு வாடகை 5000 கொடுத்தோம். நம்ம என்ன ஆர்டர் கொடுத்தோன்னா அவங்க சுட அந்த செஞ்சு கொண்டு தராங்க. இது நைட்டு சாப்பாடு. ரொட்டி, சாதம், தால் மக்னி, ஒரு சிக்கன் கிரேவி வடை. குளிருக்கு நல்லா தான் இருக்குது. அந்த குளிருக்கு நாங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணல, குழந்தைகளும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள் எங்கள் குட்டி பாப்பா என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். நாங்கள் குஃப்ரியில் தங்கின ஹோட்டலில் இருந்து அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் எல்லா இடத்தையும் விட இந்த குஃப்ரி ரொம்ப ஹைட்டாக இருக்கிறனால அங்கே ஸ்னோ விழுகுது. அதனால தான் அந்த இடத்துல அவ்வளோ ரஷ் ஆகுது. என்னை பொறுத்தளவுக்கு குஃப்ரியில் பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை. மெயின் சிம்லாலிருந்து இது கொஞ்சம் தூரம்தான். ஒரு ஸ்னோஃபால் மட்டும் இங்கே இருக்குது. அந்த இடத்துல ஸ்னோ விழுந்தால் மட்டும் கூட்டிகிட்டு போவாங்க டூரிஸ்ட்டை. அதாவது குதிரையில் இல்லைன்னா ஜீப்பில், அவங்க ஜீப்பில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குஃப்ரியில் ஒன்றுமே கிடையாது. அந்த ரோடு ஒன்று தான், அந்த ஸ்னோ ரோடு மட்டும்தான் இருக்குது. அதனால் சிம்லாவில் தங்குறது தான் பெஸ்ட்டு. அங்கேருந்து பார்த்துட்டு போகலாம். சிம்லாவில் நமக்கு எல்லா வசதியும் இருக்குது. இப்போ நாங்கள் தங்கின இடத்துலேருந்து அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்னோ பாயிண்ட் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அதாவது அங்கே போகிறதா இருந்தால் நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சம் தூரம் காரில் போயிட்டு அப்புறம் ஜீப்பு இல்லைன்னா குதிரையில் தான் போக முடியும். நாங்கள் ஜீப்பில் போனோம். அங்கேருந்து இது மேலே நல்லா இருக்குது. எல்லாம் ஏறி போனாங்க குழந்தைங்க எல்லோரும். நான் ஒருத்தி மட்டும் கீழே டீ ஒரு ஆள் டீ கடை வச்சுருந்தாரு. நிறைய பேர் வச்சுருக்காங்க. இந்த டீ கடையில் மட்டும் நான் கீழே உட்காந்துக்கிட்டேன். அவங்க வர வரைக்கும் டீ எல்லாம் குடிச்சிட்டு.
நாங்கள் அங்கே போகும்போது ஒரு கடை கூட இல்லை. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை மாதிரி டூரிஸ்ட் மட்டும்தான். நான் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும்போது பசி வந்துருச்சு. அப்போ தான் அந்த கடைக்காரர் வந்து கடையை திறந்து ஸ்டார்ட் பண்ணார். ரொம்ப பசிக்கு நல்லா சூடாக ஒரு டீயும், நம்ம ஊர் மாதிரி பஜ்ஜி கிஜியெல்லாம் இல்லை, நூடுல்ஸ் தான் இருந்துச்சு. நூடுல்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு நூடுல்ஸே பிடிக்காது, வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டேன். ஆனால் அந்த குளிருக்கு சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த பாருங்க, இது முயல், வளர்ப்பு முயல். இப்படி சிம்லா இந்த மாதிரி எல்லாம் போகிற இடத்துல இந்த மாதிரி வளர்ப்பு முயல், ஆட்டுக்குட்டி எல்லாம் கிடைக்கும். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அது கூட. இது பார்த்த உடனே சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். குஃப்ரியிலேருந்து மெயின் சிம்லாவுக்கு போயிட்டோம். அன்றைக்கி சிம்லாவில் தான் ஸ்டே பண்ணோம். நாங்கள் தங்கின ஹோட்டல் பேர் வந்து கிராஸ் வின்ஸ் வெஸ்ட்டு. இது வந்து சிம்லாலேயே இருக்குது. நீங்கள் டெல்லியிலேருந்து சிம்லாக்கு வர்றீங்கள, அப்போ மெயின் சிம்லாக்கு போகிறக்கு முன்னாடியே இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல் ரொம்ப சூப்பருங்க. குஃப்ரி மாதிரி இல்லை, சுடுதண்ணியெல்லாம் வரும், ரொம்ப நீட்டு, நல்ல சர்வீஸு. 2 ரூமுக்கும் நாங்கள் 8000 தான் கொடுத்தோம். இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி பால்கனி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் உட்காந்துட்டு நல்லா டீ எல்லாம் குடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வியூஸ் எல்லாம் நல்லா தெரியும். இதுதான் நீங்கள் பார்க்குறது தான் மெயின் சிம்லா. நைட்டு ரொம்ப ஜோராக இருந்துச்சு. ஆனால் என்ன, குரங்கு தொல்லை. ஏதாச்சும் நம்ம டேபிளில் வச்சுட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளே தூக்கிட்டு போயிடும். அது ஒன்று மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் நம்ம. நாங்கள் இந்த ரூமில் இருந்தோம். பாருங்கள், ஆப்போசிட்டில் தெரியுதுல்ல, அது வந்து எங்கள் பொண்ணு இருந்த ரூமு. குட்டி பாப்பா எட்டி பார்க்குது பாருங்கள். நான் ஹோட்டல்லே இருந்துட்டேன். என்னாலெல்லாம் சுற்ற முடியாது. என்னை விட்டுட்டு அப்புறம் எல்லாருமே சிம்லா மால் ரோட் போயிட்டாங்க. அங்கே தான் ஷாப்பிங் பண்ணுறக்கு வசதியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நிறைய நல்லதெல்லாம் கிடைக்கும். மால் ரோடு சுற்றி பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு குழந்தைங்க வந்து சொன்னாங்க. நான் இது ஃபஸ்ட்டாக தான் போகிறேன். ஃபஸ்ட் டைம் தான் சிம்லா போகிறது. அதேமாரி ஸ்னோ என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. இங்கே தான் ஃபஸ்ட்டாக பார்த்துருக்கேன். அது எங்களுடைய லக் என்னமோ, நாங்கள் போகிறக்கு நாள் தான் அந்த ஸ்னோ விழுந்திருக்கு. நான் பார்த்த அனுபவங்களை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். எங்கள் பையன் என்னை அடுத்த வருஷமும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காப்புல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உபயோகமாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர்.